கடன் வாங்காதவர்கள் தைரியமாக இருங்கள். என்னோட வேலை தான் என்னோட பெருமை அப்படின்னு செய்யும் செயல்ல நேர்மையோடையும் பொறுப்போடையும் இருக்கிறவங்க தான் பாராட்டப்பட வேண்டியவங்க. மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா 1000 யோசனை சொல்றவங்க கூட தனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நொடிஞ்சு போறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை உப்பில்லாத உணவை போல அப்படின்னு அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருக்கிறாரு. கடுகு சின்னதா இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்த்தா அதுவும் பெருசா தான் தெரியும். பிரச்சனைகளும் அப்படிதான். ஒரு ஊருக்கு நம்ம போகணும்னா எப்படி பல வழிகள் இருக்குதோ அந்த மாதிரி நம்ம பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் பல வழிகள் இருக்குதுங்க. நம்ம கையில 1 ரூபா கூட இல்லாதப்பதாங்க வாழ்க்கை நமக்கு நிறைய பாடத்தை கத்துக் கொடுக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, கடன் வாங்காதவர்கள் தைரியமாக இருங்கள் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, கடன் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போத்த இருக்கிற ட்ரெண்டிங்கில் என்ன அப்படின்னா, நம்மளோட ஆசைகள் எல்லாம் அந்த கடன் வாங்கி அதை நம்மளோட ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலாச்சாரமே மாறிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது காசு இல்லாதவங்க கூட கடனை உடனே வாங்கியாவது ஆசைகளையும் பூர்த்தி பண்ணிடுறாங்க. அவங்களத்தான் இந்த உலகமும் பார்த்து மரியாதை கொடுக்குது. அப்படி இருக்கும்போது கடன் வாங்காமல் ஒரு பைசா கூட கடன் வாங்காம நம்ம காலர் தூக்கி விட்டே நடந்தாலும் நம்மளை இந்த உலகம் மதிக்கிறது இல்லை. நம்ம தான் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். அதாவது கடன் வாங்காதவங்க தான் தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த பதிவு. கடன் வாங்கினவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கடன் வாங்காதவங்களுக்கும் பிரச்சனை தாங்க. அது மற்றவங்க மூலமாகவும் வருது. ஆசைகளை எல்லாம் கட்டுப்படுத்திட்டு கடன் வாங்காமல் இருக்கிறவங்களையுமே என்ன வேலை செய்தின்னு கேட்டுடுறாங்க. சரி விடுங்க, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது உப்பு சப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லணும். மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா 1000 யோசனை சொல்றவங்க கூட தனக்குன்னு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நொடிஞ்சு போறவங்களும் இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் ஆனது ஆகட்டும், அடிச்சு நொறுக்கு, அடுத்தது என்ன அப்படின்னு போறவங்களும் இருக்கிறாங்க. என்னதான் நம்ம எச்சரிக்கை உணர்வோடு இருந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டே தாங்க இருக்குது. பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு சவாலாக எடுத்துட்டு ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுங்க. ஒரு ஊருக்கு போகணும்னா பல வழிகள் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் பல வழிகள் இருக்குங்க. நம்ம தான் அது எந்த வழி அப்படிங்கிறத நம்ம தாங்க கண்டுபிடிச்சி தேர்ந்தெடுக்கணும். ஒரு மழை வந்துச்சு அப்படின்னா பறவைகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா மரக்கிளைகளையோ இல்லை அதனோட கூடுகளையோ தாங்க தேடும். ஆனால் கழுகு மட்டும் மழையை உருவாக்கக்கூடிய அந்த மேகங்களுக்கு மேலே போயிருமாமாங்க. அந்த மாதிரி நம்மளும் நம்மளோட பிரச்சனைகளை உயரத்தில் இருந்து பார்த்துக்கிறதுக்கு, அதாவது தள்ளி நின்று பார்க்கறதுக்கு கொஞ்சம் பழகிக்கணுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் என்னோட வேலை தான் என்னை மேன்மைப்படுத்துது, என்னை பெருமைப்படுத்துது அப்படின்னு நேர்மையோடையும் பொறுப்புணர்வோடையும் இருக்கிறவங்க பாராட்டப்பட வேண்டிய ஆளுன்னு சொல்லணும். ஏன்னா அவங்க தான் உண்மையான உள்ளுணர்வோட செயல்படுவாங்க. அவங்க தான் இந்த நாட்டோட மிகப்பெரிய சொத்து அப்படின்னு கூட நாம் சொல்லணும். ஆனால் அந்த மாதிரி நேர்மையோடையும் பொறுப்புணர்வோடையும் இருக்கிறவங்களுக்கு இப்போ மதிப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. அதனால பொறுப்புணர்வோடு இருக்கிறவங்க, கடன் வாங்காமல் இருக்கிறவங்க தான் தைரியமாக இருக்கணுங்க. அதுக்காகத்தான் இந்த பதிவு. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி உங்களோட பொறுப்பிலிருந்து நீங்கள் பின்வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த பதிவு. ஏன்னா இப்போத்த கலாச்சாரமெல்லாம் மாறிப்போச்சு. மாறி போனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்கனால தான் நாட்டில் மழை பெய்யுது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நகர்ந்துருவாங்க. ஆனால் யாரும் அதைய தைரியமாக ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க நீங்கள் கடன் வாங்காமல் ஒரு நல்ல பொறுப்புணர்வோடு இருக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் இருங்க. உங்களுக்கு உண்டான பெருமையும்
உயர்வும் கண்டிப்பாக உங்களை வந்து சேருங்க. என்னம்மா கடன் வாங்காதவங்கன்னு சொல்கிற, நீயெல்லாம் எந்த கடனும் வாங்கலையா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க. நாங்களும் வாங்கியிருந்தோம். ஒரு உடம்பு சரியில்லாத போகிற தருணத்தில் நகையை வச்சு கடன்லாம் வாங்கத்தான் செஞ்சோம். அது வாங்கினதுக்கப்புறம் தான் கடன் வாங்கிறது, அது திருப்பி கட்டுறதெல்லாம் எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுது. அப்புறம் சேமிப்போட அருமையும் எனக்கு எப்படி புரிஞ்சுது அப்படின்னா, என் கையில் ₹1 கூட இல்லாதப்ப தாங்க சேமிப்போட அருமையே புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, எங்கள் அம்மாவெல்லாம் ஊர்லேருந்து வரும்போது எப்படியும் ஒரு 1000 ரூபாயாவது கொடுக்காம போக மாட்டாங்க. அதையெல்லாம் சேர்த்து வைக்கிற பழக்கமே இல்லை. எந்த அளவுக்கு செலவு பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணியாச்சு. ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மாவுக்கே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நாங்களும் நகையெல்லாம் வச்சு பணம் கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த டைமில் தான் எங்கள் பாப்பாவும் நான் மாசமாக இருந்த டைமில் தாங்க அது புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, வாய்க்கு பிடிச்சதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை. ₹1 கொடுக்கறக்கு கூட ஆள் இல்லாமல் போச்சு. அப்போ தான் இந்த சேமிப்போட மகிமை என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் கடன் வாங்கினாலும் அதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறதும் எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் இந்த கடனை பற்றி பேசுகிறது, நானும் ஒரு தகுதியுள்ள ஆளாக இருப்பேன் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த பதிவு. அப்புறம் ₹1 கூட இல்லாதப்ப தாங்க நம்மளோட வாழ்க்கை நம்மளுக்கு உண்மையான பாடத்தை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அது வரைக்கும் காசோட அருமையெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, தாய்மடியில் தங்கமே இருந்தாலும் தாமடியில் தவிடாது இருக்கணும், அப்போனா தான் அள்ளி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி என் கையில் ₹1 இல்லாதப்போ தான் அந்த மாதிரி மாதமாக இருக்கிற டைமில் எதுவும் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரும் கேட்டால் வாங்கி தந்திருப்பார் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நாங்களும் பொருளாதார சூழ்நிலையில் கொஞ்சம் இதாக இருந்தங்காட்டிக்கு அவர்கிட்ட நான் எதுவும் கேட்கல. அப்படி இருந்து எனக்கு பிடிச்சதை கூட அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இருந்தாலும் அது இன்னும் மறக்கலைன்னா பார்த்துக்குங்களேன். சேமிப்புங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தாங்க புரிஞ்சுது. சரி, இந்த வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இதை சொன்னேன். வேறு எந்த தப்பான நோக்கமும் இல்லைங்க. அதாவது பட்டாதான் திருந்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தாங்க நான். எல்லோரும் சொல்லும் போதெல்லாம் தெரியல, நம்ம கையில் ₹1 இல்லாத போது தான் அந்த சேமிப்போட அருமை என்ன அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சுது. அதனால் நீங்களும் நான் சொல்கிறது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா சேமிப்போட மகத்துவத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் சேமிக்கிறத பற்றி கொஞ்சம் யோசிங்க. அப்புறம் கடன் வாங்கிறதுக்கும் கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா நம்மளோட பொருளை வச்சே தான் நம்ம கடன் தருவாங்க. அப்புறம் அந்த பொருளுக்கு நம்மளோட பொருள் வச்சது போகாமல் எச்சாதான் நம்ம வட்டியும் கட்டணும். அந்த மாதிரி தான் இப்போத்த சிச்சுவேஷனில் இருக்குது. நம்மளே கடன் வாங்கிட்டு நம்மளே பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கூடாதுங்க. அதனால் நம்மளோட கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். சேமிக்கிற பழக்கத்தையும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. அது தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.